ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு போடலான்னு சொல்லி போயிட்டு இருக்க நிலையில் நம்மளை 2 வீடியோ போட வச்சுட்டாங்க. ஸோ இந்த தேர்தல் முடியறதுக்குள்ளே டெய்லி 2 வீடியோ 3 வீடியோன்னு போட வேண்டியது இருக்கும் போல். இந்த அரசியலை சுற்றி அவ்வளோ கண்டென்ட்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. எதை பேசுறது எதை பேச வேணாங்கிற மாதிரி இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய அந்த அறிக்கை, ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக இருந்த அந்த அறிக்கையை பற்றி பேசி வீடியோ போட்டிருந்தோம். சரி, இதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா சடனாக அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எக்ஸ் தளத்தில் நமக்கு வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆதவ அர்ஜுனா இருந்த மேடையில் அங்கேயே ஏறி மைக்கை பிடிச்சி ஒரு ரஜினி ரசிகர் ஆதவ அர்ஜுனாவை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. அதுவும் வான் பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் எது பேசினாலும் கேள்வி நான் கேட்பேன் அப்படின்னு. ஸோ இதுதான் இப்போ கடந்த ஒரு 10 நிமிஷமாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக நம்ம இதை பேசலைன்னா எப்படி? ஸோ உடனே கேமரா ஆன் பண்ணி வச்சு வீடியோ போட்டுட்டேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொளத்தூர், சென்னையில் இருக்க கொளத்தூர் தொகுதி நம்ம முதல்வருடைய மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய தொகுதி தான். லாஸ்ட் எலெக்ஷனில் அங்கே நின்று தான் அவங்க எம்எல்ஏ ஐசிஎம் ஆனாங்க. ஸோ அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பாக ஒரு கட்சி கூட்டம் நடத்தினாங்க. அதில் ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்து, ராஜ்மோகன் அப்படின்னு கட்சியோடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் அந்த பகுதியை சேர்ந்து இன்னொரு நிர்வாகி ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. அவர் பேர் தான் அசோக். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர் மன்ற தலைவர். அந்த பகுதியில் 35 ஆண்டுகளாக இவர் ரஜினி ரசிகர் மன்றத்தில் செயல்பட்டு இருந்திருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் 2020 எலெக்ஷனுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்படியே இவரும் கொஞ்சம் அமைதியாக ரஜினி சார் எப்படி ஒதுங்கினாரோ அதே மாதிரி இவரும் கொஞ்சம் ஆஃப்லைனில் போயிட்டு அவருடைய பர்சனல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2016 to 20 அந்த டைமில் ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக அந்த எலெக்ஷன் வேலைகள்லாம் பெருசாக நடந்துச்சு. அப்போ பெரிய லெவலில் ஒர்க் பண்ணவர். சூப்பர் ஸ்டார் வரலன்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகி அவர் ஃபேமிலி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இதற்கு பிறகு அவருக்கு இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவருக்கு இந்த எலெக்ஷனுக்கு ரஜினி சார் வந்தால் நின்று நம்ம மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு நினச்சவர். அதுக்கு பிறகு அந்த வாய்ப்பு இல்லாதனால ஒதுங்கியிருந்தவர் டிஎம்கேக்கு போகாமலே இருந்திருக்காரு. சடனாக விஜய் 23 எலெக்ஷனுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குனு இவருக்கு விஜய் ஒரு ஆப்ஷனாக தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் ரஜினி சார்கிட்ட இருந்தோம், அவங்க கட்சி ஆரம்பிக்கல. ஸோ விஜய் இப்போ வர்றாப்புல ஒரு மாற்றம்னா அங்கே போய் நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் கட்சிக்குள்ளே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் விஜய் கட்சியில் வந்து இவர் ஜாயின் பண்ணார். சில இடங்களில் அந்த மீடியாவில் அந்த நியூஸும் வந்திருக்கும். ரஜினி ரசிகர் மன்ற முன்னாள் நிர்வாகி வந்து டிவிக்கில் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லி டிவிக்கு தரப்புலேயே பெருசாக நியூஸ்லாம் வெளியிட்டாங்க. ஸோ இப்படியே இந்த ஒரு மாதம் போயிட்டு இருந்த நிலையில் உங்களுக்கே தெரியும், கடந்த வாரம் ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினி சார் குறித்து மேடையில் பேசினது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க, டிவிகே கட்சியின் தலைவர் விஜயை தவிர. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் இவர் அசோக் இருக்கார்ல, அவர் பகுதியான கொளத்தூரில் தான் இன்றைக்கி டிவிகே சார்பாக ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அங்கே வந்து ஆதவ அர்ஜுனா, ஏற்கனவே சொன்னோமா, ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் எல்லாருமே அங்கே கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த பகுதியோடைய நிர்வாகி அப்படிங்கிற முறையில் இந்த அசோக்குங்கிறவருக்கு மேடை கிடைக்கிது, மைக்கும் கிடைக்கிது. ஸோ மைக்கு ஏறி பேச ஆரம்பித்தவர் எடுத்தோடனே ஆதவ அர்ஜுனாவை அட்டாக் பண்ணுற மோட்லேயே ஏறிப்பார் போல். ஏறின வேகத்துக்கு தன்னுடைய ஆதங்கம், அதாவது இந்த 35 ஆண்டுகளாக அந்த ரஜினி ரசிகன் அந்த ஒரு ரத்தம் அவர் உடம்புல ஓடி இருக்குல்ல, அது வந்து டிவிக்கில் நம்ம ஒரு நிர்வாகியாக இருக்கிறோம், நம்மளுடைய தலைவர் இனி விஜய் தான் அப்படிங்கிறத மறந்து என்றுமே நான் சூப்பர் ஸ்டார் ரசிகன் தாயா, அவர் கட்சியிலேருந்து விலகி வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டா அந்த ரஜினி ரசிகங்கிற அந்த ஒரு வெறி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாகி மேடையில் ஆதவ அர்ஜுனா நோக்கி பல கேள்விகளை கேட்டிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி சார் வந்து யாருக்கும் பயந்தவர் கிடையாது, அவர் பார்க்காத அரசியல் எதிர்ப்புகளே கிடையாது, எல்லாத்தையும் தாண்டி வந்தவர். அதெல்லாம் தாண்டி அந்த கொரோனா டைமில் அவருக்கு உடல் பிரச்சனை வந்துச்சு, அந்த நேரத்தில் ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷனும் பண்ணாங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவர் விலகினாரே தவிர பயந்து விலகலை. ஸோ அந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு அவரை பேசக்கூடாது அப்படிங்கிறத அவர் மேடையில் சொன்னார். எனக்கு அவர் அரசியல் வரவில்லை, அவருடைய உடம்பு சூழ்நிலை, அப்போ கரோனா வந்தது தான் காரணம். அவர் கரோனா வந்தனால டாக்டர்ஸ் வருது, அவர் சின்ன ஆப்ரேஷன்ஸாக நடந்தனால அந்த கரோனா வந்து ஒரு 100 அடி தள்ளி தான் ஒரு மீட்டிங் போடணும் போது க்ரௌட் இல்லாமல் போட முடியாத ஒரு காரணம் டாக்டரோட அட்வைஸில் அவர் அரசியல் வராமல் போன சூழ்நிலை இருந்தது. 45 வருஷமாக ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்றைக்கி லீடரோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டினா விட்டுருவேனா, என் பையனை திட்டினா விட்டுருவேனா, என் நண்பனை திட்டினா விட்டுருவேனா? அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் எப்படி உணர்வு இல்லாமல் இருக்குமா ஒரு 10 நாளில்? ஆனால் ஒரு அற்புதமான மனிதர் ரஜினி சார், அதில் எந்த மாற்றமும் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்றைக்கெலாம் நிறைய பேர் எதிர்த்து குரல் கொடுத்த மனிதர், அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் என் பழகின இதில் 45 வருஷம் பழக இருக்கின்ற உரிமையில் அவரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு ஆதவ அர்ஜுன் சாரை வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
நான் ரசிகராக இவ்வளோ வருஷம் பழகியிருக்கேன். 45 வருஷம் குடும்பமாக தமிழ்நாடு மொத்தம் பழகியிருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ரஜினி சாரை பற்றி யாராவது என் இதில் எது பேசினாலும் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்பேன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் விட மாட்டேன். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு ஆதவர்ஜுன் சார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சும்மா பக்கத்தில் டீ கடைக்கு போகிறப்ப கூட ஒரு 10 பேரை பின்னாடி சேர்த்துக்கிட்டு பந்தா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ஒரு விழாவுக்கு வரும்போது பார்த்தேன் அவர் தனியாலாம் வந்துட்டு அப்படியே அவர் பாட்டு காரில் ஏறி போயிட்டாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், எங்கே போனாலும் இந்த பில்டப்லாம் கொடுக்கக்கூடாது, நாம் தனியாக தான் போகணும், தனியாக தான் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் 35 வருஷமாக ரஜினி சார்கிட்ட இருந்ததுனால அவர்கிட்ட இருக்க அத்தனை நல்ல பழக்கத்தையும் எனக்குள்ளே நான் கற்றுக்கிட்டதுனால தான் திரும்ப அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக தான் டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் டிவிக்கில் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு விஜய் சாரை நான் சந்தித்து பேசும்போது 40 நிமிஷம் விஜய் சார்கிட்ட பேசினேன். அன்னைக்கு கூட விஜய் சார்கிட்ட என் ஃபோனை எடுத்து காமிச்சேன். என்னுடைய ஃபோனில் டிபியாக இருந்தது ரஜினி சாருடைய ஃபோட்டோ. நான் விஜய் சார்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் பண்ணேன். இது மாதிரி டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டாரோடைய பிறந்தநாள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் பேரை சொல்லி கொஞ்சம் உதவி பண்ணுவேன், அதுக்கு மட்டும் நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கிட்ட கேட்டேன். டக்குனு விஜய் அவர்கள், நானே வந்து ரஜினி சாருடைய ரசிகர் தான், ஸோ நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இந்த கேமுக்குள்ளேருந்து விஜயை காப்பாற்றி விட்டார். இந்த ஃபஸ்ட்டே அவர் யாரும் தைரியம் இல்லாதவங்களாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா அட்டாக் பண்ணார்ல, அதுக்கு பிறகும் அவர் திரும்ப அட்டாக் பண்ணார். அதாவது என்னென்னா, ஆதவர்ஜுனா அவர்களே நீங்கள் வந்து ஓப்பனாக அந்த மேடையில் சொல்லணும், எதுக்கு அவரை குறித்து பேசுனீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் சொல்லலை, நான் என்ன தான் டிவிக்கில் இருந்தாலும் என்றைக்குமே நான் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் தான், அவருடைய அபிமானி தான். 35 ஆண்டுகளாக நான் அவர் கூடயே இருந்திருக்கேன், எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அவர் குறித்து யார் இந்த டிவிக்கில் எதிர்த்து பேசினாலும் இங்கேருந்தே நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசி அந்த மேடையை ஒரு அதிர செஞ்சார். பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் உட்கார்ந்தாங்களா செங்கோட்டையன், அப்புறம் இந்த நாஞ்சில் சம்பத், ஆதவர்ஜுனா, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே, அத்தனை பேருக்கு மூஞ்சி செத்து போயிடுச்சு. என்னடா அது செங்கோட்டையன் மைண்ட் என்னடா அது, நான் இத்தனை ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கிறேன், என் கட்சியில் யாருமே இந்தமாரி மேடையில் ஏறி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்படி பேசினது இல்லையே அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் கிட்டத்தட்ட மூஞ்சி தொங்கி போயிடுச்சு. ஆதவர்ஜுனாவுக்கும் அதே ரியாக்ஷன் தான். என்னடா டிவிக்கில் நம்ம இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறோம், அதாவது சூப்பர் ஸ்டாரே நம்மளை தலைமை பதவியில் இருக்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க போது அவர் ரசிகை ஏறி நம்மளை ஒரு மேடையில் வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கும் போது இந்த கேள்வி கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபேஸ் அப்படியே எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம்னா அப்படி சிரிச்ச மாதிரியே உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி அப்படி சிரிச்ச மாதிரியே உட்காந்துட்டாரு ஆதவர்ஜுனா. பக்கத்தில் நாஞ்சில் சம்பத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டார். ஸோ இந்த கலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலை வந்து கொளத்தூர் தொகுதியில் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் இது பரபரப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்சியுடைய கூட்டத்தில் ஏறி அந்த கட்சி நிர்வாகி அந்த கட்சியுடைய ஒரு முதன்மை பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது எந்த கட்சியிலையுமே நடக்காது. டிஎம்கே ஏடிஎம்கேலாம் அப்படி பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் அந்த கட்சியில் இருக்கவே முடியாது, உடனே பதவி போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஏறி இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய பதவி பறிக்கப்படலாம், இல்லை கட்சியை விட்டு நம்ம நீக்கப்படலாம் கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் தெரிஞ்சாத அவர் பேசியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 35 ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனாக இருந்தேன், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு தான் உங்கள் கட்சிக்கு வந்தேன். ஆனால் உங்கள் கட்சி அந்த வேலையை தவிர மற்ற வேலையை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது தொடர்ந்தால் நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறத அவர் தைரியமாக சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அது அந்த கட்ஸுக்கே அவரை நம்ம பாராட்டலாம். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆதவர்ஜுனா இது வரைக்கும் இன்னும் அவர் பேசலை. அவர் பேசினதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாருடைய இந்த விவகாரம் குறித்து என்ன பேச போகிறார், பதில் சொல்ல போகிறார். ஏன்னா எல்லா கட்சிகளும் கடுமையாக அவரை வந்து எதிர்த்து இன்றைக்கி அறிக்கைகளும் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் வெளியில் வந்து டிவிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் ஆதவர்ஜுனா கண்டிப்பாக இதுக்கு ஒரு விளக்கம் இந்த கூட்டத்தில் கொடுப்பார் எனக்கு தெரியும் நல்லா. ஆனால் அவர் என்ன மாதிரி அவர் எப்போ கொடுப்பார் என்னங்கிற டைமிங் தெரியாதனால நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு என்னங்கிறத நாளைய வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அடுத்து வரப்போகிற ஒரு 1.5 மாதம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டென்ட்கள், சூப்பரான தகவல்கள், சூப்பரான செய்திகள்லாம் ரொம்ப ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்க முடியுமோ அதுக்கான ஒர்க் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.